செல்போனில் நாளுக்கு நாள் அறிமுகம் செய்கின்ற வசதிகள் பலருக்கு உதவியாக இருந்தாலும் சிலருக்கு உபத்திரமாக மாறி வருகின்றது. சில குறுக்கு புத்தி கொண்டவர்களின் கையில் இருக்கும் செல்போன்கள் அடுத்த வீட்டு பெண்களை ஆபாச கோணத்தில் அசிங்கமாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிட வழிவகை செய்கின்றது. அந்த வகையில் தன்னுடைய கிரிமினல் மூளையால் ஒரு கிராமத்தையே அலறவிட்டுள்ளான் சைக்கோ ஆசாமி ஒருவன். இந்த வில்லங்க சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. ஆட்ட வித்து மாட்ட வித்து படிக்க வச்சேனே, ஏன் தான் அவன் புத்தி இப்படி போச்சுன்னே தெரியல என்று பெற்ற தாயை வீதியில் அமர்ந்து புலம்ப வைத்த சமையல் மாஸ்டர் மோகன்ராஜ் இவர்தான். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வெங்கலம் கிராமத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்த போது ஜன்னலில் யாரோ எட்டி பார்ப்பது போல தெரிந்ததால் அச்சமடைந்த அந்த பெண் குளியல் அறையில் இருந்து துணியை போர்த்திக் கொண்டு வெளியே வந்து பார்த்தபோது ஒரு வாலிபர் ஓடியது தெரிய வந்தது. உடனே அந்த பெண் நடந்ததை தனது கணவரிடம் தெரிவித்த நிலையில் அந்த பெண்ணின் கணவர் அந்த வாலிபனை விரட்டி பிடித்தார். அந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதான மோகன்ராஜ் என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் அவனிடம் இருந்த மொபைல் போனை சோதனை செய்த போது அதே பகுதியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பெண்கள் குளிக்கும் வீடியோக்கள் இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் மோகன்ராஜை அந்த பெண்ணின் கணவர் அரும்பாவூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மோகன்ராஜ் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுமி முதல் மூதாட்டி வரை குளிப்பதை குளியல் அறையின் ஜன்னல் வழியே தனியே மொபைலில் வீடியோவாக எடுப்பதையும் அதனை அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பனான ஜெயப்பிரகாஷ் என்பவனுக்கு அனுப்பி வைப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்தது தெரிய வந்தது. பள்ளி போல சுவற்றில் ஒட்டிக்கொண்டும் புதரில் பதுங்கி இருந்தும் அவன் அப்படி என்ன சேட்டை செய்தான்? ஊரார் வீட்டு பெண்களை மட்டுமல்ல, தனது மனைவியை கூட அவன் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் அவனை ஒரு சைக்கோவாக அடையாளம் காட்டியது என்கின்றனர் போலீசார். சைக்கோவான மோகன்ராஜ் தனது மனைவியை கூட விடாமல் அந்த கோலத்தில் வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எந்த வேலைக்கும் செல்லாமல் இருந்த மோகன்ராஜ் இதையே வேலையாக வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்ததும் தெரிய வந்துள்ளது. ஒருவேளை இந்த வீடியோக்களை அவன் ஆபாச சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளானா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிராமத்தில் ஏராளமானோர் பகலில் வேலைக்கு சென்றுவிட வீடுகளில் தனியாக இருப்போர் எப்போது வெளியில் உள்ள குளியல் அறைக்கு செல்கிறார்கள் என்பதை நோட்டமிட்டு சுற்றி வந்த மோகன்ராஜ் அங்குள்ள புதர்களில் மறைந்திருந்து அந்த வீடியோக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. நகரங்கள் போலில்லாமல் வீட்டுக்கு வெளியே குளியல் அறை தனியாக இருந்தது அவனுக்கு வசதியாக போய்விட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து மோகன்ராஜ், ஜெயப்பிரகாஷ் இருவர் மீதும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 2 சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட இருவரும் ஜாமீனில் விடுதலையாகிவிட்டதாக தகவல் பரவிய நிலையில் வெண்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஊரே சேர்ந்து அந்த சைக்கோ மாஸ்டரை ஜாமீனில் விடக்கூடாது என்று போராடும் அளவுக்கா வீக்கான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது? மக்களின் திடீர் புரட்சியால் போலீசார் மிரண்டு போய்விட்டனர். அந்த வில்லங்க ஆசாமிக்கு எதிராக நடந்த சாலை மறியலை வாபஸ் வாங்க வைப்பதற்குள் அவர்கள் பட்ட பாடு சொல்லி மாளாது. தகவல் அறிந்த அரும்பாவூர் போலீசார் மற்றும் வேப்பந்தட்டை வருவாய்த்துறையினர்
சம்பவ இடத்திற்கு சென்று தவறான செய்தியை பரப்ப வேண்டாம், இருவரும் விடுதலையாகவில்லை என உறுதியளித்ததோடு கூடுதலாக போக்சோ வழக்கையும் சேர்த்துள்ளதாக தெரிவித்தனர். இதனால் 3 மணி நேரம் அப்பகுதியில் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அந்த காமுகனுக்கு எதிராக ஊரே திரண்டு போராடினாலும் அவனுக்கு எதிராக எழுத்துப்பூர்வ புகார் அளிக்க வீடியோவில் இருந்த ஒரு பெண் மற்றும் அவரது கணவர் முன்வரவில்லை. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கிய போலீசார் அவனது செல்போனில் கைப்பற்றப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அடிப்படையில் அவர்கள் மீது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதாக வழக்கு பதிந்தனர். அவனுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்ததும் நிலைமையை சமாளிக்க கூடுதலாக போக்சோ வழக்கை பதிவு செய்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சைக்கோ மோகன்ராஜின் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தெரியுமா என்று அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்களை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னதாக போலீசார் தெரிவித்தனர். பெண்கள் இது போன்ற குளியல் அறைகள் மட்டுமல்லாமல் வெளியிடங்களில் கழிவறைகளை பயன்படுத்தும் போதும் ஜன்னல்களில் கேமராக்கள் உள்ளனவா, சந்தேக நபர்களின் நடமாட்டம் உள்ளதா என்று உஷாராக பார்த்துக் கொள்வது நல்லது. பாலியல் தேவை அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான உணர்ச்சி என்பதை கருத்தில் கொண்டுதான் அந்தந்த பருவ வயது வந்தவுடன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது. இந்த காமுக மாஸ்டருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் திருந்தாத ஜென்மமாக ஊர் சுற்றி வந்துள்ளான். ஊரார் வீட்டு பெண்களை செல்போனில் படம் பிடித்ததால் போலீசில் சிக்கி கம்பி எண்ணி வருகின்றார். தறிகெட்டு திரிந்த கால்கள் சிறைக்குள் சென்றிருக்கின்றது. வில்லங்கம் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.